මම රතු ඇදගෙන ආවේ මෙයා රතු ඇදගෙන එනවා කියපු නිසා ප්‍රශංසාව වේවා ආමෙන් නේ දැන් පාස්ටර් දැක්කනේ ස්පිරිට් එකෙන් එකට ඉන්නකොට එහෙම තමයි වෙන්නේ ආමෙන් thank you daughter right වෙන ආශිර්වාදලා උදෑසනක් ඔබ හැම කෙනෙකුටම நல்லது உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம் මේ උදෑසන දෙවියන් වහන්සේගේ වචනේ අදහසක් ගෙනෙන්නයි යන්නේ බයිබලේ තව පොතක් නෙවෙයි බයිබලය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ අදහස මිනිසාගේ ජීවිතයේ සම්පූර්ණත්වයට ගේන්න. அதாவது வேதாகமமானது ஒரு புத்தகமாக மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான செய்தியை மக்களோடு கொண்டு சேர்க்கிறதான ஒரு புத்தகமாகவே காணப்படுகின்றது. පල්ලියකින් කියන දේ කරන්න එපා. සංවිධානයකින් කියන දේ කරන්න එපා. ඒවා බයිබලයේ තුල ලියලා නැතිනම්. அதாவது சபையில சொல்ற காரியங்களை செய்ய வேண்டாம் இல்லாட்டி ஒரு அபிவிருத்தி திட்டத்தில் சொல்லுகிறதான காரியங்களை நீங்க செய்ய வேண்டாம் பைபிள்ல அந்த காரியங்கள் இல்லாட்டி හොඳ අදහස් කොච්චර හොඳ වුණත් ඒක දේව අදහස නොවේ නම් ඒක දෙවියන් වහන්සේ තුල පළ දරන්නේ නැහැ. அதாவது கருத்துக்களானது தேவனிடத்திலே இருந்து வருகிறதான கருத்துக்கள் அல்லாத பட்சத்திலே அது பலன் கொடுக்காத கருத்துக்களாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නම් අපි හැම කෙනෙක්ම ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදයේ ගහක් වගේ වෙනවට. தேவனுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற காத்திருக்கு. ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදයේ ගහක් ගැන කතා බහක් කරනවා නිකං ගහක් නෙවෙයි තාමත්ම ආශිර්වාදලත් ගහක්. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே பேசப்படுகிறது ஒரு மரத்தை கொடுத்து அந்த மரமானது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மரமாக காணப்படுகின்றது. අපි හැම කෙනෙකුත් එවැනි ගහක් වන්නට ඕනේ අපේ ජීවිත කාලය තුලදී. நாங்கள் அனைவரும் அவ்வாறான ஒரு மரம் போல எங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும். අපේ දෙමළ ජාලයත් ඒ වගේ ගහක් වන්නට ඕනේ. எங்களுடைய தமிழ் காங்கிரிகேஷனும் அவ்வாறான ஒரு மரத்தை போல ஆக வேண்டும். එනිසා අදහස් කීපයක් දෙන්න යනවා ඉතාමත් ඉක්මනට. ஆனபடினாலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். නමුත් ඊට ඉස්සෙල්ලා පින්තූර තුනක් තිබෙනවා මීඩියා ටීම් එකේ තියෙනවා නේ පින්තූර තුන දාන්න පුළුවන් නම් පොඩක් දාන්න ඒ කියන්නේ දැන් මේ ගහ බලන්න இந்த மரத்தை பாருங்க එමෙන් සපලවත් ගහක් එමෙන් இந்த மரமானது செழிப்பான மரமாக இருக்கு. ඊළඟ පින්තූරේ දාන්න මොනවද මේ ගහේ පේන්නේ පාස වෙනවද இந்த மரத்துல உங்களுக்கு என்ன தெரிகிறது? ඊළඟ ගහ දාන්න அடுத்த மரத்தை போடுங்க. දැන් මම මේව කිව්වොත් එම ජනාබෝයි මේ ගස් තුනම එකම වර්ගයේ ගස් තුනක්. அதாவது 3 மரமும் ஒரே வர்க்கமான மரமாக காணப்படுகிறது. මේ ගස් තුනම එකම වර්ගයේ ගස් තුනක්. அதாவது 3ம் ஒரே வகையான மரமாக காணப்படுகிறது. එකම වර්ගයේ ගස් තුනක් වල පින්තූරු තුනක්. அதாவது ஒரே வகையான மரங்கள் ஆனாலும் 3 புகைப்படங்கள் இந்த இடத்துல இருக்கு. සමහරක් වෙලාවට මේක තමයි අපේ අවසාන ඉලක්කය මේක තමයි දේව කැමැත්ත. அதாவது இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. සමහරකට ඔබේ ජීවිතේ මේ වගේ ගහක් වගේ වෙන්න ඇති අද. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல இருக்கிறதான மரத்தை போல இருக்கலாம். මැරිලා නැහැ තාම එල්ලිලා ඉන්නවා වගේ. அதாவது செத்து போயில ஆனாலும் இன்னும் தொங்கிக் கொண்டு இருக்கிறவர்களாக. සමහරක් වෙලාවට ඔබේ ජීවිතේ මේ වගේ වෙන්න පුළුවන්. சில சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையானது இவ்வாறாக காணப்படலாம். හුස්ම තියෙන නිසා ජීවත් වෙනවා නමුත් ජීවිතේ කිසිම ප්‍රතිඵලයක් පළදාවක් නැහැ. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில மூச்சு இருக்கிறபடினாலே நாங்கள் வாழ்கிறோம் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையானது ஒரு செழிப்பற்ற பலனற்ற வாழ்க்கையாக මහන්සි காணப்படுகிறது. වෙලා වැඩ කරනවා සඵලත්වය නැහැ. நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனாலும் செழிப்பு இல்ல. යාත්‍නා කරනවා ප්‍රතිඵල එන්නේ නැහැ. ஜெபிக்கிறோம் ஆனாலும் பலன் இல்ல. සේවය කරනවා එක මිනිස්සෙක් ගැලවෙන්නේ නැහැ හාස්කමක් වෙන්නේ නැහැ. நாங்க எவ்வளவு ஊழியம் செய்தாலும் ஒரு மனுஷனும் விடுவிக்கப்படுறதும் இல்லை ரட்சிக்கப்படுறதும் இல்லை. එකම ගහ ஒரே மரம் පින්තූර තුනක්. 3 புகைப்படங்கள். මොකද්ද රහස? இதுல இருக்கிற ரகசியம் என்ன? විශ්ව මොකද්ද රහස? මොකද්ද රහස? එකම ගහේ පින්තූර තුනක්. ஒரே வகையான மரம் ஆனாலும் 3 புகைப்படங்கள். දේව ගෘහයට එන්නව අපි මේ ගස් තුනෙන් එක ගහක් වගේ වෙන්න පුළුවන්. அதாவது ஆலயத்துக்கு வருகிறதான நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறதான 3 மரங்களே ஒன்றாக காணப்படுகின்றோம். දැන් දේව කැමැත්තට අනුකූලව ඔබ මොන වගේ ගහක් වෙන්න ඕනද කියලා දෙවියන් වහන්සේ තීරණය කළා ඉවරයි. அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எவ்வாறப்பட்டதான மரமாக மாறணும் என்றதை தேவன் தீர்மானித்துள்ளார். නමුත් දේව කැමැත්ත තීරණය කළ ඉවර වුණාට බ්‍රදර් සුරේෂ් දේව කැමැත්ත ස්ථිර වෙන්නේ ඔයාගේ තීරණ මතයි.
அதாவது தேவனுடைய சித்தமானது உறுதிப்படுத்தப்பட்டாலும், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறுதியானது இல்லாட்டி அந்த வாக்குறுதியானது ஸ்திரப்படுகிறது எங்களுடைய தீர்மானத்தின்படியே. දැන් ඔබ නිකං හරි මේ තුන්වෙනි ගහ වගේන අපේ ආත්මව ඔබ පළවෙනි ගහ වගේ වෙන්න ඕනේ. அதாவது இந்த இடத்துல இருக்கிறதான மரம் போன்று உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் நீங்க முதலாவது காணப்பட்டதான மரம் போல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும். ඔබ දෙවෙනි ගහ වගේ නම් ඔබ භයානක ස්ථානයක ඉන්නේ. මොකද එහෙටත් නැහැ මෙහෙටත් නැහැ. ඒ නිසා ෂේප් වෙලා යන්න හදනවා. அதாவது இந்த மரம் போல நீங்க காணப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலையில இருக்கிறது, அங்காலையும் இல்லாம இங்காலையும் இல்லாம. මැරෙන්න ඕනේ නැහැ, ජීවත් වෙන්න පුළුවන් ෂේප් එකේ. නමුත් ඔබ හරි භයානක ස්ථානයක ඉන්නේ. அதாவது எங்களுக்கு செத்து போக தேவையில்ல, வாழ முடியும். ஆனால் நாங்கள் இருக்கிற நிலையானது மிகவும் பயங்கரமான ஒரு நிலையாக காணப்படுகிறது. නමුත් පළවෙනි ගහ වෙන්න තමයි දේව කැමැත්ත තියෙන්නේ අපි හැම කෙනෙක්ගේම ජීවිතේ. ஆனாலும் தேவனுடைய சித்தம் இவ்வாறான மரத்தை போல் நாங்கள் வாழுவதே. ඒ ගැන අපි කතා බහ කරන්නයි යන්නේ. කොහොමද අර පළවෙනි ගහ වෙන්න පුළුවන් අපිට? இந்த மரத்தை போல் நாங்கள் எவ்வாறு வாழ போறோம் என்பதை குறித்து இன்றைய நாள் நாங்கள் අපි பேச කියනවා போகிறோம். පළවෙනි ගහ ඇවිල්ලා නිරෝගිමත්, සඵලවත් ජීවනීය දෙන්නා වූ ආශිර්වාදයේ ගහක් කියන එක. அதாவது முதலாவது மரமானது அது உறுதியான, அதாவது செழிப்பான, எங்களுக்கு வாழ்க்கையை தருகிறதான ஒரு மரமாக காணப்படுகின்றது. එමෙන් ඇත්තට ඒ ගහ දිහා බලාගෙන ඉන්න ආසයි. உண்மையிலுமே அந்த மரத்தை பார்த்து கொண்டிருக்க ஆசையாக இருக்கு. ඒක නිරෝගිමත්, அதாவது அது சுக ஆரோக்கியமான, සඵලවත් செழிப்பான, ජීවනීය දෙන්නා වූ. அதாவது எங்களுக்கு வாழ்க்கையை தருகிறதான. ඒ නිසා අපි කියනවා ඒක ආශිර්වාදලත් ගහක් කියන එක. ஆனபடினாலே நாங்கள் சொல்றோம் அது ஆசீர்வாதமான மரம் என்று சொல்லி. නමුත් ජීවනීය දෙන්න බෑ සඵලත්වය නැතිනම්. මේ සඵලත්වය කතා කරන්නේ සල්ලි ගැන විතරක් නෙවෙයි. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සම්පූර්ණත්වයට එන එකයි. அதாவது செழிப்பு இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக மாறாது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සම්පූර්ණත්වයට එන්න බෑ. ක්‍රිස්තුස් වහන්සේක නිරෝගී මිත්‍රත්වයක් නැතිනම්. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் செழிப்பாக மாற முடியாது அவருக்கூடாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாத ඒ பட்சத்தில். නිසා මේ උදාහරණ ඔබේ දෙවියන් වහන්සේ එක්ක තිබෙන මිත්‍රත්වයේ හීනවීමක් තිබෙනවා නම් ඔබ තීරණ ගන්න ඕනේ මයික කොහොම හරි වැඩි කර ගන්න යනවා இந்த කියලා. நாளிலும் கூட தேவனோடு இருக்கிறதான உங்களுடைய உறவானது மேம்பட வேண்டும் என்று சொன்னா இந்த நாளிலே நீங்கள் ஒரு சில ළඟ ඉන්න தீர்மானங்களை எடுக்க කෙනාට வேண்டும். හැරිලා පුංචි තට්ටුවක් දාලා ආදරෙන් කියනවාද මම ආශිර්වාදලත් ගහක් වෙන්නට යනවා. பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்றீங்களா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாற போறேன் என்று சொல்லி. ආශිර්වාදලත් ගහ හැම තැනටම බලපෑමක් කරනවා. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதான மரமானது எல்லா இடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. එහෙනම් මේ ගහ ආශිර්වාදලත් ගහක් වෙන්නේ කොහොමද? இந்த மரமானது எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவது? මේ ගහ ආශිර්වාදලත් ගහක් වෙන්න හේතු කීපයක් තිබෙනවා. இந்த மரமானது ஆசீர்வதிக்கப்பட அநேக காரியங்கள் දැන් இருக்கிறது. ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේද 1 සිට 3 දක්වා දුව කියවන්ට. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3ஆம் வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். right දැන් පළවෙනි අදහස තමයි මේ වගේ ආශිර්වාදලත් ගහක් වීමට ප්‍රධාන හේතුව මේ පළවෙනි පරිච්ඡේද 1 සිට 3 දක්වා අපි කියනවා මූල ධර්ම නිසා principle. அதாவது இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் 1 தொடக்க 3ஆம் வசனங்கள் மூலாதாரமாக காணப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவதற்கு. එක්තරා දවසක යොහන් ගෙම්බෝ දෙන්නෙක් වතුර හොයාගෙන යනවා. அதாவது ஒரு நாள் 2 தவளைகள் தண்ணீரை தேடி நோக்கி செல்லுதான். හරි අමාරුලු මේ ගෙම්බෝ දෙන්නට. இந்த தவளைகள் 2க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். එම යනකොට පාස්ටර් විනෝද් ගෙම්බෝ දෙන්න මහන්සිලා යනකොට ඔවුන් දැක්කලු ගැඹුරු ලිදක හොත්තම වතුර තිබ්බා. இந்த 2 தவளைகளும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் அவங்க கண்டாங்களாம் ஒரு ஆழமான கிணத்துல நல்ல தண்ணீர் இருக்கிறது. ගෙම්බ කරන දේ දැකලා දෙන එක ගෙම්බෙක් උඩට පැනලා අනිත් ගෙම්බට කිව්වලු අම්මෝ ඇති යන්තම් හම්බුණා කිව්වා. அதாவது ஒரு தவளை மேல பாஞ்சு சொன்னிச்சான் நல்ல வேளை எனக்கு இந்த தண்ணி கிடைச்சிச்சுன்னு මේ சொல்லி. වතුර නියමයි මේකට පැනපු හැටියම ජීවිතේ අලුත් කරගන්නට පුළුවන්. அந்த தவளை சொன்னிச்சான் இந்த தண்ணியில பாஞ்ச உடனே எங்களுடைய வாழ்க்கை புதிதாகப்படுறது அப்படின்னு சொல்லி. පණිමුණේද කියලා ඇහුවලු. நாங்க பாய்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். අනිත් ගෙම්බ පාස්ටර් විනෝද් වගේ ටිකක් පොද පරිණත ගෙම්බෙක්. ඒමෙන්
மற்ற தவளையானது அதாவது பாஸ்டர் வினோத் போல ரொம்ப முதிர்ச்சி அடைந்த தவளையாக இருந்தது. ඒ ගෙම්බ අනිත් ගෙම්බට කියනවලු அந்த தவளை மற்ற தவளையை பார்த்து சொன்னிச்சான். අපි හිතමු පාස්ටර් පෝල් කිට කියනවා කියලා. நாங்கள் நினைப்போம் பாஸ்டர் பவுல்னு சொல்லி. පෝල් මේ වතුරයකට පැන්නොත් මේ අඩි 15ක් විතර ගැඹුරුයි මේක. அதாவது இந்த தண்ணிக்கு பாஞ்சா இந்த தண்ணியானது 15 அடி ஆழமாக காணப்படுதுன்னு சொல்லி. පැන්නොත් වා කියන දේ අපිට ලැබෙයි කිව්වා. நாங்கள் பாஞ்சா நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு கிடைக்கும். ඔත ජොලියක් ගන්න පුළුවන් කිව්වා. அதாவது நல்ல ஜொலியாக இருக்கலாம்னு சொல்லி. අවශ්‍යතාවය මේ මොහොතේ සම්පූර්ණ වෙයි කිව්වා. அதாவது எங்களுடைய தேவை வந்து அந்த இடத்துல நிறைவேற்றப்படும்னு சொன்னிச்சான். නමුත් පෝල් ஆனாலும் பாஸ்டர் பவுல் අපි කොහොමද ආයිත් එළියට එන්නේ කියලා ඇහුවා. அதுக்குள்ள பாஞ்ச பிறகு நாங்கள் திரும்ப எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லி கேட்டுச்சு. ඔබට අඩි 15ක් උඩට පනින්න පුළුවන්ද කියලා ඇහුවලු. ஏன்னு சொன்னா 15 அடி ஆழத்துல இருந்து மேலே பாய முடியுமா? හරිනේ කියන දේ. 15ක් පල්ලයට බහිනේ පනින්න පුළුවන්. அதாவது 15 அடி ஆழத்துக்கு உள்ளால பாய முடியும். ඒකට කියන අපි කියනවා වැටෙනවා කියන එකට. அதுக்கு நாங்கள் விழுந்து போறதுன்னு சொல்லுவோம் தானே. නමුත් පනින්න පුළුවන්ද ඔබට මේකෙන් එළියට? ஆனா அதுக்குள்ள இருந்து மேலே பாஞ்சு எழும்ப முடியுமா? පාස්ටර් පෝල් කියනවලු ඔයා නම් මාර ගෙම්බෙක් පාස්ටර් විනෝද්. அதாவது பாஸ்டர் பவுல் சொல்றாராம் பாஸ்டர் வினோத்தை பார்த்து நீங்கன்னா நல்ல தவளை தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. පාස්ටර් විනෝද් කියනවලු පාස්ටර් පෝල්ට ඒක තමයි මම සීනියර් පාස්ටර්නේ. அப்போ பாஸ்டர் வினோத் சொல்றாரு பாஸ்டர் பவுலை பார்த்து ஆமா அப்படித்தான் அதனால தான் நான் சீனியர் பாஸ்டர் அப்படின்னு சொல்றேன். මොකක්ද ඉගෙන ගන්න මෙතන? இந்த இடத்துல என்னத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க? ප්‍රතිපත්ති ජීවිතයේ තියෙන්න ඕනේ. அதாவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் செயற்பாட்டின் வாழ்க்கையானது எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ප්‍රතිපත්ති තිබෙනකොට எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கிறதான சந்தர்ப்பத்தில் ඒක තුල සිතා ගන්න බැරි විශේෂ දේවල් බොහොමයක් තිබෙනවා. அதாவது அதற்குள்ளாக நாங்க நினைக்க கூடாத நினைக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கு. මේ ප්‍රතිපත්ති නිසා නැත්නම් මූල ධර්ම නිසා அதாவது இந்த மூல தர்மத்தின் காரணமாக මේ ගහ ආශිර්වාද ගහක් වුණේ මේ මූල ධර්ම නැත්නම් ප්‍රතිපත්ති නිසා. அதாவது இந்த மரமானது Principles. ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவதற்கான காரணம் இந்த மூலதனமே. ප්‍රින්සිපල්ස් තිබෙන මිනිස්සෙක්ගේ ජීවිතේ නිතරම අපි කියනවා ප්‍රැක්ටිසස් ඔවුන්ගේ පුරුදු අනිත් කට්ටියට වඩා වෙනස්. அதாவது இந்த மூலதனம் இருக்கிறதான மனுஷங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களோட வாழ்க்கை மாறி இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையானது பயிற்சிவிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும். පාස්ටර් විනෝද් ප්‍රැක්ටිස් කරනවා මේ මොහොතේ මේක හොද වුණාට පස්සේ අපිට ලොකු ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. அதாவது பாஸ்டர் வினோத் இந்த நேரம் பயிற்சி செய்தாலும் இந்த நேரத்தில் நல்லா இருந்தாலும் அது பிறகு வந்து ஒரு தாக்கத்தை මේ ஏற்படுத்தும். ප්‍රැක්ටිස් එකට කියන්නේ මොකක්ද? අවශ්‍යතාවයක් තිබෙන නිසා තීරණයක් ගන්නෙ නැහැ. அதாவது இந்த பிராக்டிஸ்னு சொல்லப்படுற காரியம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறபடினாலே தீர்மானங்கள் எடுக்கிறது அல்ல. අපේ ජීවිතවල තවමයි. எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். අපිට ආසාවන් එනවා. எங்களுக்கு வாழ்க்கையில் ஆசைகள் வரும், අවශ්‍යතාවයන් එනවා. தேவைகள் வரும். ඒ මොහොතේ අපිට හිතනවා ඕක තමයි අපිට ඕනේ. அந்த நேரத்தில் நாங்கள் யோசிப்போம் இதுதான் எங்களுக்கு வேணும்னு ඒ சொல்லி. නිසා අපි අර අඩි 20 ලිඳට පනිනවා. அடுத்த நிமிஷமே நாங்கள் அந்த கிணத்துக்குள்ள பாய்வோம். ඒකේ පොඩි ජොලියක් ගන්නවා. அந்த கிணத்துக்குள்ள பாஞ்சு நாங்கள் ஜொலி எடுப்போம். ජොලිය ඉවරුණාට පස්සේ බලනවා දැන් කොහොමද එළියට එන්නේ? එළියට එන්න විදියක් නැහැ. அதாவது ஜொலி பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நாங்கள் யோசிப்போம் அந்த கிணத்துல இருந்து எப்படி மீண்டும் வெளியில ඒ வருவதுன்னு சொல்லி. තීරණ ගත්තේ ප්‍රතිපත්ති මත නොවේ අවශ්‍යතාවයන් ආසාවන් හැඟීම් මත. அதாவது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்தது மூலதனங்களின் நிமித்தம் அல்ல, எங்களுடைய தேவைகளும் ஆசைகளின் காரணமாகவே. ආදරෙන් ළඟින් එක්කනට හැරිලා ආදරෙන් ආන්න තේරුණා නේද ගෙම්බ කියන එක. මොකද මේ ගෙම්බ දෙන්නගේ කතාවක් නිසා මෙහෙම කියන්නේ. නැත්තම් වාට ගෙම්බ කියන්නේ සිංහයනේ අපි කියන්නේ. එහෙමනේ. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சா தவளைன்னு சொல்லி. ඒ විතරක් නෙවෙයි මේ ප්‍රැක්ටිසර්ස් නිසා මොකද වෙන්නේ? අපේ ජීවිතේට ආරක්ෂාවක් එනවා. இந்த பயிற்சிகளின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையானது பாதுகாக்கப்படுகிறது. බයිබලේ කියන අර ගහ ගැන හැම කාලෙම ඒ ගහ ආරක්ෂා වෙලා තිබෙනවා. வேதத்தில் சொல்லுது அந்த மரமானது எல்லா காலத்திலும் அந்த மரமானது பாதுகாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி. ජීවිතේ නොඑක ආකාර කාලයන් එනවා. නමුත් හැම කාලයකම ආරක්ෂාව තිබෙනවලු ප්‍රතිපත්ති ගරුක ජීවත් වෙන විට. அதாவது மூலதனத்தோடு இருக்கிறதான அந்த மரத்துக்கு வந்து அநேக கடினமான காரணங்கள் அல்லது காலங்கள் வருகிறதான சந்தர்ப்பத்திலும் அந்த மரமானது பாதுகாக்கப்படுகிறது. මේ ප්‍රින්සිපල්ස් එක්ක ජීවත් වෙන විට දෙවියන් වහන්සේ ඔබව හැම කාලෙම හැම දෙයකින්ම
ආරක්ෂා කරන්නට இந்த යනවා. மூலதனத்தோடு நாங்கள் வாழுகிறதான சந்தர்ப்பத்திலே தேவன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ඒ හේතුව නිසා ආරක්ෂා තිබෙන නිසා ඔබට අපි කියනවා සඵලත්වය එන්ට යනවා, ප්‍රොස්පැරිටි එන්ට යනවා. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறபடினாலே அடுத்ததாக எங்களுக்கு செழிப்பு வரப்போகிறது. ආරක්ෂාව නැති වෙනකොට සඵලත්වයක් නැහැ. அதாவது பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு செழிப்பு இல்லை. සමහර කට්ටිය ඔබේ විවාහය තුල සඵලත්වය නැහැ. ආරක්ෂාව වැටිලා. சிலருடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு, அதாவது திருமண வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லாதபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு இல்லாம போடுது. සමහර කට්ටිය ඔබගේ ශාරීරිය තුල නිරෝගීකම නැහැ. ආරක්ෂාව වැටිලා. சில நபர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய சரீரத்துல வந்து பாதுகாப்பு இல்லாதபடியினாலே அவங்க සමහර ஆரோக்கியமாக කට්ටිය ඔබගේ ආර්ථිකය තුල වැටිලා. ඇයි? ආර්ථිකයට ආරක්ෂාවක් නැහැ. சிலர் வந்து அவர்களுடைய வர்த்தகத்துல வந்து வீழ்ந்து போயிருக்கிறார்கள் அல்லது பொருளாதாரத்துல வீழ்ந்து போயிருக்கிறாருங்க. அதற்கான காரணம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ආරක්ෂාවක් නැති වෙනකොට දේවල් නැති වෙනවා මිසක් ඇති වෙන්නේ නැහැ. அதாவது பாதுகாப்பு இல்லாத இடத்திலே வந்து காரியங்கள் இல்லாமல் போகுமே ஒழிய காரியங்கள் உண்டாகாது. මේ ස්ථාර්ථක ආශිර්වාදවල ගහගෙන ඔබට කතා කරන්නේ. அதாவது இந்த சாதகமான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மரத்தை குறித்து நாங்கள் பேசுகிற சந்தர்ப்பத்திலே අපි හැම කෙනෙක් මේ වගේ ගහක් වෙන එක තමයි දේව කැමැත්ත. நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறான ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ඒ විතරක් නෙවෙයි මේම කියනවා ඔය මූල ධර්මයක ජීවත් වෙන විට සමාදානයක් නිතරම සිත තුල තියෙන්න යනවා. அதாவது மூலதனத்தோடு நாங்கள் வாழ்றதான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமானது எப்போதும் கூடவே இருக்கிறது. අභියෝග පරීක්ෂාවල් නැති එක නෙවෙයි. නමුත් නිතරම சமாதானே තියෙන්න. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் சோதனைகள் இல்லாம இல்லை, ஆனாலும் தேவனுடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கும். ඇයි ඒ? ඔබ ප්‍රින්සිපල්ස් එක්ක දිලිප් ජීවත් වෙන විට. ஏன்னு சொன்னா நாங்கள் மூலதனத்தோடு வாழ்றபடினாலே මේ ගහ ඒ වගේ ගහක්. இந்த மரமானது அவ்வாறான மரமாக இருக்கிறது. මේ ගහට මූලධර්ම ප්‍රින්සිපල්ස් තිබුණා. இந்த மரத்துக்கு வந்து மூலதனங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. අපේ ටැමිල් ජාලය තුලින් අපි ඉල්ලන්නේ ඔබ හැම කෙනෙක්ම කරුණා කරලා ජීවත් වෙන්න ඕනේ ප්‍රින්සිපල්ස් උඩයි. அதாவது நாங்கள் தமிழ் வலையமைப்பாக நாங்கள் வாழுகிறதான சந்தர்ப்பத்திலே வந்து அநேக மூலதனங்களோடு நாங்கள் வாழ வேண்டும். තමා එහෙම තීරණයක් අරගෙන ජීවත් වෙන විට තමාගේ ජීවිතේ දන්නේම නැතුව අර ආශිර්වාදලත් ගහක් බවට පත් වෙන්න යනවා. நாங்கள் அவ்வாறு வாழ்றதான சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டமாக மாறப்போகிறது. දැන් තව අදහසක් ගේන්න නම් මේ ආශිර්වාදලත් ගහ සඵලත් වීමට මූලික හේතුව මොකක්ද? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மரமானது இவ்வாறு மாறுவதற்கு முக்கியமான மூலதனம் என்ன? පාස විනෝද් මේ ගහට තිබෙනා වූ සම්බන්ධකම් නිසා. அதாவது இந்த மரத்துக்கு இருக்கிறதான தொடர்பின் நிமித்தமாக මේ ගහ සම්බන්ධයි විශේෂ කාරණාවල් තුනක් එක්ක. அதாவது இந்த மரமானது 3 முக்கியமான காரணங்களோடு தொடர்பு பட்டு காணப்படுகிறது. ඔය මතකද අපි අර පින්තූරයක් පෙන්නුව ආරම්භයේම அதாவது நாங்கள் முதலாவது ஒரு படத்தை காட்டினோம். එකම ගහ පින්තූර තුනක්. அதாவது ஒரே மரம் ஆனாலும் 3 புகைப்படங்கள். ඒ ගස් තුනේ තිබෙන ලොකුම වෙනස තමයි ඒ ගස් තුන සම්බන්ධ වෙලා තිබෙන ස්ථාන තුන. அதாவது அந்த 3 மரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொன்னா அந்த 3 மரங்களும் தொடர்பு பட்டு இருக்கிறதான இடங்கள் வேறுபட்டதாக இருக்கு. ඔබට බලයක් තිබෙනවා. ඔබ ගහක් නම් ඔබ කොහෙද පැලවෙන්න යන්නේ? මොනවද ඔබ කරගන්න යන්නේ? ඔබට බලයක් තිබෙනවා ඒක තීරණය කරන්න. அதாவது நீங்க மரம்னு சொன்னா உங்களுக்கு முடிவெடுக்க அல்லது தீர்மானம் எடுக்க முடியும் நீங்க எந்த இடத்திலே நாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. අපේ ගෙදර පැල කීපයක් මැරුණා. எங்களுடைய வீட்டில் வந்து சில செடிகள் வந்து செத்து போயிட்டு අපේ ගෙදරට ආපු කිසි කෙනෙක් පැලවලට බැන්නේ නැහැ. அதாவது எங்க வீட்டுக்கு வந்த யாருமே அந்த செடிகளை பார்த்து பேசல. කාටද බැන්නේ යෝහන්? அவங்க யாருக்கு ஏசுனாங்க? අපිට බැන්න. எங்களுக்கு ஏசுனாங்க. පැලේට බැන්නේ නැහැ. බැන්නේ අපිට. அந்த செடிக்கு ஏசல, எங்களுக்கு தான் ஏசுனாங்க. ඇයි අපේ වතුර දාගන්න බැරිද ඔයගලන්ට එක? ஏன் உங்களுக்கு தண்ணி ஊத்த முடியாதான்னு கேட்டாங்க. ඔකට පොහොර ටිකක් දාන්න බැරිද ඔයගලන්ට? உங்களுக்கு உரம் கொஞ்சம் போட முடியாதான்னு கேட்டாங்க. බලන්නකො පැලේ මැරිලානේ. பாருங்களேன் இந்த செடி செத்து போயிட்டேன்னு சொல்லி. කවුරුත් පැලේට බැන්නේ නැහැ. யாருமே அந்த செடிக்கு ஏசல, බැන්නේ අපිට. எங்களுக்கு தான் ஏசுனாங்க. ඒ වගේ තමයි ජීවිතේ. அதுபோல் தான் வாழ்க்கையும். ඔබ පැලයක් නම් நீங்க ஒரு செடின்னு சொன்னா ඔබටයි අපි බණින්. உங்களுக்கு தான் நாங்க ஏசுவோம். පැලේට බලයක් නැහැ තීරණයක් ගන්නට. ඔබට බලයක් තිබෙනවා තීරණයක්. அதாவது செடிக்கு வல்லமையில தீர்மானங்கள் எடுக்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முடியும் தீர்மானங்களை எடுக்க. අනේ පාස්ටර් බලන්නකො මම මේ වගේ වේලිච්ච ගහක්. ඉතින් මොනවා කරන්නද? ඒක ඔයා තෝරගත්තද?
நீங்கள் ஒரு காய்ந்த செடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி மரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் அது நீங்களே தெரிந்து கொண்ட காரியங்கள். ඒක අපේ ප්‍රශ්නේ නෙමෙයි ඔබේ ප්‍රශ්නේ. அது எங்களோட பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. ඔයා තෝරගත්තා සෞතු වන පැලයක් වෙන්න. நீங்கள் தான் தெரிந்து கொண்டீங்க, அதாவது மோசமான ஒரு மரமாக அல்லது செடியாக இருக்கிறதுக்கு. ඉතින් පාෂ දෙවියන් වහන්සේත් මොකුත් කරන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේත් මොකුත් කරන්න බෑ. ඔබ තීරණ අරගෙන තිබෙන නිසා. அதாவது தேவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அதற்கான காரணம் நீங்கள் தான் தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்க. අද දවල් කෑමට ගියාම இன்னைக்கு பகல் சாப்பாடுக்கு போன பிறகு පුළුවන් නම් තද මේස් ගෙදර හැමෝගෙම ගෙවල මේස් තියෙන මේස් කකුල් තද මේස් දෙක තුනක් තමගේ අතට දාගන්න. இன்னைக்கு நீங்கள் போயிட்டு நல்லா இறுக்கமாக இருக்கிறதான மேஸ் வந்து எடுத்து 2-3 உங்களோட கையில் போட்டுக்கொள்ளுங்க. ඇගිලි ටික ඒට මේට හොලවන්න බැරි විදියට. அதாவது இந்த விரல்களை வந்து அங்கேயும் இங்கேயும் அசைக்க முடியாத பட்சத்தில் ඊට තමා ආස කරන කෑමක් තමගේ ඉස්සරහින් තියාගන්න. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் விரும்புகிறதான சாப்பாடு உங்கள் முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க. අපි හිතමු ලස්සන බුල්සයි බිත්තරයක් ගම්මිරිස් දාලා මිරිස්ලු ටිකක් දාලා මැදෙන් තියාගන්න. நடுவில் வந்து நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு புல்சாய் போட்ட ஒரு முட்டை ஒன்று இருக்குது. දැන් අත් දෙකේම ග්ලව්ස් මුකුත් කරගන්න බෑ. இந்த 2 கையிலையும் க்ளவுஸ் இருக்குது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. දැන් මොකද කරන්නේ? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? කන්න පුළුවන් ක්‍රම තියෙනවා ඕක. அது சாப்பிட்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. නමුත් ඒ විදිහට කනකොට මොකද වෙන්නේ? තමා සෞතු වෙනවා. அப்படி சாப்பிட்றதான சந்தர்ப்பத்தில் நீங்கள் தான் என்ன சொல்றீங்க? බිත්තරේ තිබ්බට කන්න බෑ. ඇයි තමාගේම ඇගිලි වලට අතට තමාම මාංශු දාලා. என்ன சொன்னால் அந்த முட்டை இருந்தாலும் சாப்பிட முடியாது. என்ன சொன்னால் உங்களோட கைகளுக்கு நீங்களே விலங்குகளை போட்டு கொண்டிருக்கீங்க. ඒ නිසා ඇගිලි කපන්න එපා. ஆனால் பண்ணாலும் நீங்கள் உங்களோட விரல்களை வெட்டி போட வேணாம். තමාගේ තීරණ වෙනස් කරගන්න ඒ විතර ඇගිලි නිදහස් වෙනවා. அப்பொழுது உங்களுடைய தீர்மானங்களை மாற்றிக்கொள்றதான சந்தர்ப்பத்தில் இந்த விரல்கள் வந்து விடுவிக்கப்படுகிறது. අයියෝ මට බිත්තරේ කන්න බැහැ නේද කියලා යාත්‍රා කරන්න එපා. இந்த முட்டையை சாப்பிட முடியலைன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேணாம். මට බිත්තරේ කාගන්න බැරි වෙලා තිබෙන වැරදි තීරණ නිවැරදි කරගන්න මට උදව් කරන්න. அதாவது இந்த முட்டையை சாப்பிட முடியாமல் இருக்கிறதான பிழையான தீர்மானங்களை சரி செஞ்சு கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்க. ප්‍රතිපත්ති එක්ක ජීවත් වෙනවා කියන්නේ මේකයි. அதாவது மூலதனத்தோடு வாழ்வதுன்னு சொல்றது இதுதான். ඒකත් එක්ක තමයි සම්බන්ධකමල වැදගත්කමද. அதோடு கூட இந்த தொடர்பானது இந்த முக்கியமாக காணப்படுகிறது. පළවෙනි සම්බන්ධකම තමයි அதாவது முதலாவது தொடர்பு தான். අර ගහ දිහා බැලුවොත් அந்த மரத்தை நோக்கி பார்த்தா ඒ ගහ සම්බන්ධයි ඉර සමග. அந்த மரமானது சூரியனோடு தொடர்பு பட்டு காணப்படுகிறது. මේ ආශිර්වාදලත් ගහ වෙන්න නම් අපේ සම්බන්ධකම ඉතා වැදගත්. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவதற்கு எங்களுடைய தொடர்பானது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. මේකෙන් අපි සංකේතවත් කරන්නේ පාස්ටර් විනෝද් ඔබයි දෙවියන් වහන්සේ අතර තියෙන සම්බන්ධකම. அதாவது இதற்கூடாக நாங்கள் சொல்ல வர காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த தொடர்பை குறித்து. මම මේම කියනවා. நான் இப்போ இவ்வாறு சொல்லுகிறேன். කරුණා කරලා කරුණා කරලා කරුණා කරලා ඔබයි දෙවියන් වහන්සේ අතර තියෙන සම්බන්ධකම සුළුවට ගන්න එපා. தயவு செய்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த உறவை நீங்கள் அதாவது தாழ்மைப்படுத்தியோ இல்லாத அதாவது அதை அலட்சியப்படுத்த வேணாம். බයිබලේ පුරාවටම දෙවියන් වහන්සේගේ මොරගැසීමක් කඳුළු වැගිරීමක් තිබෙනවා. සම්බන්ධකම සුළු කරන්නට එපා. அதாவது வந்து வேதத்தில் பார்க்குறதான சந்தர்ப்பத்தில் அநேக இடங்களில் தேவனுடைய குரல் வந்து இந்த தொடர்பு நிமித்தமாக அநேக நேரத்தில் ஒலிக்கப்படுறதை நாங்கள் கண்டிருக்கோம். දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධකම සුළු කරන්න එපා. தேவனோடு இருக்கிறதான அந்த உறவை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்த வேணாம். මේ ගහ ඉරත් එක්ක සම්බන්ධ නැතිනම් දුව ඉරට ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. ගහට තමයි ප්‍රශ්නේ. இந்த மரமானது சூரியனோடு தொடர்பு படாட்டி சூரியனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அந்த மரத்துக்கு தான் பிரச்சனை. මම දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධ නැහැ කියලා දෙවියන් වහන්සේට කිසි අඩුවක් වෙන්නේ නැහැ සුරේෂ්. මටයි අඩුවක් වෙන්නේ. நான் தேவனோடு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி தேவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தான் பிரச்சனை. සමහරක් කට්ටිය ඔබට මේක තේරෙන්නේ නැහැ. சில பேருக்கு இது புரிகிறது இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධකමේ මිහිරතාම ඔබ භුක්ති විඳලා නැති නිසා. அதாவது தேவனோடு இருக்கிறதான அந்த தொடர்பை வந்து நீங்கள் ருசி பார்த்து இல்லாத நிமித்தம்.
නමුත් ඒ මිත්‍රත්වයට ඔබ ඇතුල් වුණාම ඔබට ඒකේ වටිනාකම අගේ ඔබට තේරෙන්න යනවා. அந்த நண்பத்துவத்துக்கு நீங்க உள்நுழையிறதான சந்தர்ப்பத்திலே நீங்க ஒரு பெருமதியான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. ඒ සම්බන්ධකමට ආවම ඔබට ඇති වෙන ප්‍රතිඵල මොනවද? அந்த தொடர்புக்கு வர்றதான சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கிடைக்கிறதான பலன் என்ன? බයිබලයේ කියන ඔබට it gives confidence to walk in faith. ඔබට ඇදහිල්ලෙන් ගමන් කරන්නට පුදුමාකාර එඩිතරකමක් ලැබෙනවා. அதாவது உங்களுக்கு விசுவாசத்தோடு பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்குது என்று வேதத்திலே சொல்லுது. මේ ගමන යන්න ඔබට confidence එකක් දෙවියන් වහන්සේ දෙන. ඇයි? ඒ සම්බන්ධකම උඩ. அதாவது இந்த பயணத்தை நீங்க நடந்து போறதுக்கு வந்து தேவன் உங்களுக்கு ஒரு உறுதியான அதாவது உங்களுக்கு ஒரு பலத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ඒ විතරක් නෙවෙයි ඒ සම්බන්ධකම නිසා මගේ ජීවිතේ ශක්තියක් ලැබෙනවා. அந்த தொடர்பின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையானது சக்தியாக மாறுகிறது. ඔබ දෙවියන් වහන්සේක සම්බන්ධ වෙන විට ඔබේ දුර්වලකම් නැති වෙන්න යනවා. அதாவது நீங்க தேவனோடு தொடர்பு படுகிறதான சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு இருக்கிறதான பலவீனங்கள் நீக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙවෙයි ඔබ දෙවියන් වහන්සේක සම්බන්ධ වෙන්න දුව ඔයාව දේව ප්‍රේමයෙන් පිරෙන්නට යනවා. நீங்க தேவனோடு தொடர்பு பட தேவனுடைய அன்பினால் எங்களை சம்பூர்ணமாக்குகிற தேவனாய் දේව ප්‍රේමයෙන් ඔබ හිරුණම ඔබේ ජීවිතේ වෙනස් වෙන්න යනවා. தேவனுடைய அன்பினாலே நீங்க நிரப்பப்படுகிறதான போது உங்களுடைய வாழ்க்கையானது மாற்றம் அடைய போகிறது. දරා ගැනීමේ හැකියාව වැඩි වෙන්න යනවා. தாங்கிக் கொண்டு போகக்கூடிய சக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது. තේරුම් ගැනීමේ හැකියාව වැඩි වෙන්න යනවා. புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த இதாவது உங்களுக்கு கூடுதலாக ஆக்கப்படுகிறது. මිනිස්සුම විවේචනය කරන එක නැති වෙන්න යනවා. அதாவது ஆக்களை விமர்சனம் செய்கிறதான தன்மை இல்லாம போக போகிறது. මිනිස්සුම විනිශ්චය කරන එක නැති වෙන්න යනවා. ඇයි? ඔබ ප්‍රේමයෙන් පිරලා ඉන්න නිසා. ஜனங்களை நீங்க வந்து நியாயம் தீர்க்கிறது உங்களிடத்துல இல்லாம போக போகுது. ஏன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடி. ඔබ වටපිටාවේ ඉන්න මිනිස්සුන්ට සුන්දර මිනිස්සෙක් වෙන්නට යනවා. அதாவது பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாற போறீங்க. ඇයි? ඔබ දෙවියන් වහන්සේක සම්බන්ධ වෙනකොට මූලික දෙයක් තමයි සුරේෂ් ඔයා ප්‍රේමයෙන් පිරෙනවා. அதாவது தேவனோடு தொடர்பு படுறதான சந்தர்ப்பத்திலே வந்து முதலாவது காரணம் நாங்க அன்பின் நிமித்தம் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ආශිර්වාදලත් ගහේ මූලික සම්බන්ධකම ඉරත් එක්ක තිබෙනවා. அதாவது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தின் முதலாவது தொடர்பு சூரியனோடு கூட இருக்கிறதா இருக்கு. මේ මාසේ අන්තිම ඉරිදා මේක. இந்த மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று මේ ඉරිදා මේක හරි ගස්තමු අපි. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியங்களை நாங்க சரிப்படுத்திக் கொள்வோம். මේ සම්බන්ධකම දුර්වලයි නා. உங்களுடைய தொடர்பானது பலவீனமாக இருந்தா මේ සම්බන්ධකම ශක්තිමත් කරගන්න. இந்த தொடர்பாடலை வந்து நாங்க இன்னைக்கு உறுதியாக்க போகிறோம். දෙවෙනි එක තමයි මේ ගහගේ ඊළඟ සම්බන්ධකම තමයි පස සමග. அதாவது அடுத்ததான காரியம் தான் மண்ணோடு இருக்கிறதான அந்த தொடர்பு. ගහ පසත් එක්ක සම්බන්ධ වුණොත් විතරයි ගහේ මුල් ඇති වෙන්න යන්නේ. அதாவது இந்த மரமானது மண்ணோடு தொடர்பு பட்டால் மட்டுமே அந்த வேர்களானது உள்ளாக உறுதிப்படப்படுகிறது. පස ඉතාමත්ම වැදගත්. அதாவது மண்ணானது முக்கியமாக காணப்படுகிறது. මේකෙන් අදහස් කරන්නේ ප්‍රියානංගා අපේ හදවතයි. அதாவது இந்த இடத்துல இதற்கூடாக வெளிப்படுகிற காரியம் எங்களுடைய இருதயம். මේ සම්බන්ධකම ඇවිල් ඔබේ හදවතට සම්බන්ධ දෙයක්. அதாவது இந்த தொடர்பு வந்து எங்களுடைய இருதயத்தோடு நெருங்கிய ஒரு தொடர்பாக காணப்படுகிறது. මම අහනවා ප්‍රශ්නයක් මේ උදෑසන. இந்த நாளிலும் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ඔබේ හදවත පවිත්‍රද කියන එක. உங்களுடைய உள்ளமானது சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதான்னு சொல்லி. මම ඇහුවේ පිරිසිදු නෙමෙයි පවිත්‍රද. அதாவது சுத்தமாக்கப்பட்டதுன்னு இல்ல தூய்மையாக்கப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி. පිරිසිදු හැම දෙයක්ම පවිත්‍ර නැහැ. அதாவது சுத்தமா இருக்கிற எல்லாமே தூய்மையாக்கப்பட்டதல்ல. නානකොට ඔබ පිරිසිදු වෙනවා. නමුත් හදවත පවිත්‍ර වෙන්නේ. அதாவது நீங்க குளிக்கிறதான சந்தர்ப்பத்திலே நீங்க சுத்தமாக மாறுறீங்க. ஆனாலும் உங்களுடைய இருதயமானது தூய்மையாக்கப்படுறது இல்ல. පිරිසිදුකමත් වැදගත්. නමුත් දෙවියන් වහන්සේ ප්‍රතිචාර දක්වන්නේ පවිත්‍රකමට. அதாவது சுத்தமாக இருக்கிறது முக்கியமானாலும் நாங்க தூய்மையாக இருக்கிறதே தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ඔබේ හදවත පවිත්‍රද? உங்களுடைய உள்ளமானது தூய்மையாக இருக்கும்னு சொன்னா. ඒ කියන්නේ විශ්වාගේ පස හොඳයිද කියලා අපි අහන්නේ. அதாவது உங்களுடைய மண் நல்லம்னு சொல்லியா நல்லமான்னு சொல்லி தான் கேட்கணும். පස අප්සෙට් නම් දුව ගහ අප්සෙට් වෙන්න යනවා. அதாவது அந்த மண் வந்து சரியில்லைன்னு சொன்னா அந்த மரம் நல்லா வராது. ගහ මරන්න එපා පස වෙනස් කරන්න. அதாவது மரத்தை கொல்லாம நீங்க மண்ணை மாத்துங்க. සමහර කට්ටිය ඔයගලගේ පසේ ප්‍රශ්නේ තිබෙන්නේ. නමුත් ඔයගලන් බලින්නේ ගහටයි. அதாவது அநேகர் வந்து மண்ணுல தான் பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க ஏசுறது வந்து மரத்துக்கு. අම්මලා තාත්තලා හොදට අහගන්න මං කියන දේ ඔබගේ ගෙදර ඇවිල්ලා පස් ගොඩක්
அதாவது நீங்க நல்ல அம்மா அப்பா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுடைய வீடானது மண் நிரம்பப்பட்ட ஒரு இடமா ඒ காணப்படுது. පස් ගොඩේ තමයි ඔබේ දරුව හැදෙන්නේ වැඩෙන්නේ. அந்த மண்ணில தான் உங்களுடைய பிள்ளைகள் வந்து வளர்றாங்க. අනේ පාස්ට අපේ දරුවට මොනවා වෙලාද මන් දන්නේ. අයිසේ පස් ටික වෙනස් කරනවා. එතකොට දරුවා වෙනස් වෙනවා. நீங்க மண்ணை மாத்துறதான சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் மாறுவாங்க. පාස්ට අපේ බිස්නස් එක වැටිලා පාස්ට. පස වෙනස් කරන්න බිස්නස් එකේ. බිස්නස් එක සරු වෙනවා. அதாவது நீங்க பிசினஸ் வந்து விழுந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மண்ணை மாத்துங்க, அந்த நேரத்துல வந்து உங்களுடைய பிசினஸ் செழிப்படையும். පස්වල තමයි ප්‍රශ්නේ. அதாவது மண்ணுல தான் பிரச்சனை இருக்கு. ඒ පස්වලට හොඳ බීජ වපුරන්න. அந்த மண்ணுக்கு வந்து நல்ல விதைகளை விதைங்க, හොඳ බීජ. நல்ல விதைகள். හොඳම පසේ සෞත්තු බීජ පැල කරත් කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. அதாவது நல்ல மண்ணுல மோசமான விதைகளை விதைச்சாலும் எந்த விதமான பலனும் இல்லை. ඒ වගේම ඔබේ ජීවිතයට ඔබ හොඳ බීජ වපුරන්න. ඔබේ ජීවිතේ හොඳ බීජ ප්‍රකාශ කරන්න. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல விதைகளை விதைங்க, நல்ல வார்த்தைகளை உங்களுடைய வாயினாலே நீங்க வெளியிடுங்க. මම සඵලවත්, මම ආශිර්වාදවත්, මම නිරෝගීමත්, මම දේව දරුවෙක්, දෙවියන් වහන්සේ මා සමගයි, දෙවියන් වහන්සේ මට උදව් කරන්නට යනවා, මුළු ස්වර්ගෙම මගේ පැත්තේ. දිනපතාම ඔබේ ජීවිතය නැමැති පස්වලට ඒ වගේ ඇදහිල්ලේ වචන නිදහස් කරන්නට. உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லப்படுகிறதான இந்த மண்ணை நோக்கி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகளை வந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. ඔබේ ජීවිතය තමයි ඔබේ පස්ත. அதாவது உங்களுடைய வாழ்க்கை தான் மண்ணாக காணப்படுகிறது. ඒකේ තව එකක් මම ලියලා තිනවා, respect yourself. இன்னொன்று எழுதியிருக்கிறாரு, அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க வந்து கணம் செலுத்தணும். තමා තමාට ගෞරව කරන්නේ නැත්නම් මොකෙක්වත් තමාට ගෞරව කරන්නේ. அதாவது நாங்க எங்களை கனப்படுத்தாட்டி மற்ற யாருமே எங்களை கனப்படுத்த மாட்டாங்க. තාත්ත කෙනෙක් හිටියා ඉස්තර සුරේෂ් වගේ. බොනවා ඉස්තර හැමදාම. ஒரு அப்பா இருந்தாரு, நம்முடைய சுரேஷ் அங்கிள் போல. அவர் எந்த நாளும் நல்லா குடிப்பாரு. හැමදාම තාත්තා බොනකොට දරුවෝ ගෞරව කරනවා තාත්තට. எந்த நாள் அப்பா குடிக்கிறதான சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பிள்ளைகள் வந்து கனப்படுத்துவாங்களா? அவர் ඔක මට කියන්නකෝ දරුවෝ ගෞරව කරනවා. பிள்ளைகள் கனப்படுத்துவாங்களா? තාත්තා ඇවිල්ලා අම්මට කුණු හarපයෙන් බනිනවා. අම්මව ගණන් ගන්නේ නැහැ. එක එක දේවල් කියනවා. දරුවෝ ගණන් ගන්නවද? அதாவது அப்பா அம்மாவுக்கு பார்த்து குடிச்சிட்டு நல்லா பேசுறாரு, தூசணங்கள் ஏசுறாரு, அந்த நேரத்துல மரியாதை செலுத்துவாங்களா பிள்ளை? රෙස්පෙක්ට් කරන්නේ නැහැ ඉතින්. அந்த நேரத்துல அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. තමාගේ ගෞරවය රකින්න විදියට ජීවත් වෙන්න. මොකද ඒක නැති වුණාම හරි අමාරුයි ලබා ගන්න. அதாவது தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ற வண்ணமாக நீங்க வாழுங்க. அது இல்லாம போனா அதை திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. තමර කම්මල කියන මගේ දරුවෝ අපිට ගෞරව කරන්නේ අම්මා ඔය අම්මා වගේ ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න හරියට. அநேக அம்மாக்கள் சொல்லுவாங்க எங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களுக்கு மரியாதை செலுத்துறதுன்னு இல்லைன்னு சொல்லி. චර්චස් වල ලීඩර්ස්ලා අපිට කියනවා අපිට මිනිස්සු ගෞරව කරන්නේ නැහැ. ලීඩර් නිසා නෙමෙයි ගෞරව කරන්නේ. ඔබේ ක්‍රියාවල් නිසා තමයි ගෞරව කරන්නේ. அதாவது சர்ச்ல அநேக லீடர்ஸ் சொல்றாங்க எங்களுக்கு இவங்க மரியாதை செலுத்துறாங்க இல்லைன்னு சொல்லி. உங்க லீடருங்கிறனால இல்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக தான் அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் செலுத்துறது இல்லை. ගෞරවය රකින්න විදියට ජීවත් වෙන්න පස හොදයි නම් මේ ඔක්කොම වෙනස් වෙන්න යනවා. அதாவது எங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ற வண்ணமாக நாங்க வாழ்வோம்னு சொன்னா, அதாவது இந்த மண் நல்லம்னு சொன்னா மற்ற காரியங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். ඉර සම්බන්ධ වෙන්න ඕනේ. පසත් එක්ක සම්බන්ධ වෙන්න ඕනේ. තුන්වෙනි එක අපි කියනවා ස්ට්‍රීම්. ඒ කියන්නේ දිය පාරත් එක්ක සම්බන්ධ වෙන්න. அதாவது முதலாவது நாங்க சூரியனோடு தொடர்பு பட வேண்டும், இரண்டாவது நாங்க மண்ணோடு தொடர்பு பட வேண்டும், மூன்றாவது காரியம் நீரோடையோடு நாங்க தொடர்பு பட வேண்டும். මේකේ මම කතා බහ කරන්න හදන්නේ ඔබේ මිත්‍රත්වයන් ගැන. அதாவது இந்த இடத்துல நாங்க பேச போறதான காரியம் உங்கள்கிட்ட இருக்கிறதான மனித உறவுகளை මේ குறித்து. ආශිර්වාදවත් ගහක් වෙන්න නම් இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக நீங்க மாறணும்னு சொன்னா, ඔබේ ජීවිතේ මේ සම්බන්ධකම් තුන නැත්තම් වෙන්නේ නැහැ. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று தொடர்புகளும் இல்லாட்டி அது நடக்காது. ස්වාමින් වහන්සේ එක්ක නැතිනම් தேவனோடு இல்லாட்டி පස ඔබේ හදවත, மண்ணானது உங்களுடைய இருதயமாக காணப்படுகிறது. තුන්වෙනි එක මේ දිය පාරත් එක්ක. மூன்றாவது நீரோடையாக இருக்கிறது. මොකක්ද ඒකෙන් අදහස් කරන්නේ? அதற்கூடாக என்னத்தை நாங்க காட்ட விரும்புகிறோம்? ඔබට හොඳ මිත්‍රත්වයක් නැතිනම් உங்களுக்கூடாக ஒரு நல்ல உறவு இல்லைன்னு சொன்னா ඔබේ ගහ සෞත්තු වෙන්න යනවා. உங்களுடைய மரமானது மரித்து போக போகிறது. හොඳ මිත්‍රත්වයකින් ඇති වෙන්නේ මොනවද? අපිව බල සම්පන්න කරනවා. அதாவது நல்ல உறவுகளின் நிமித்தம் என்ன நடக்குது? நாங்க வந்து இன்னுமாக பலப்படுகிறோம். මම දෙවියන් වහන්සේ ස්තුති කරනවා පාස්ටර් විනෝද් වගේ, පාස්ටර් පෝල්ලා වගේ මිත්‍රයන්
මට දීලා තිබෙන එක ගැන. நான் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். தேவன் பாஸ்டர் வினோத், பாஸ்டர் போல் போன்ற உறவுகளை எனக்கு கொடுத்தபடியினால் ඔවුන්ගේ මිත්‍රත්වය මාව බල සම්පන්න කරනවා. அவர்களுடைய உறவானது என்னை இன்னுமாக மேம்படுத்துகிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் இருக்கு. ඔවුන් එක කතා කරනකොට මම දුර්වල වෙන්නේ නැහැ. මම ශක්තිමත් වෙනවා. அதாவது நான் தொலைபேசியில் பேசுறதான சந்தர்ப்பத்தில் நான் பலம் அடைகிறதில்ல, பலம் அடைகிறேன், பலவீனம் அடையாமல். ඔවුන් ඇත්තට වතුර වගේ මගේ ජීවිතයට. உண்மையாவே அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு தண்ணீர் போல காணப்படுகிறாங்க. ඒ වගේ සම්බන්ධකම් අපිට ඕනේ. இந்த போல உறவுகள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. අපිව සතුටු කරන මිනිස්සු නෙවෙයි අපිට ඕනේ. අපිව පෝෂණය කරන මිනිස්සු අපිට ඕනේ. அதாவது எங்களை சந்தோஷிப்பிக்கிற நபர்கள் அல்ல, எங்களை போஷிக்கிற நபர்களே எங்களுக்கு வேண்டியதா இருக்கு. සතුටු කරන මිනිස්සු හොයනවා නම් YouTube එකේ ගිහලා බලන්න ඕන තරම් වීඩියෝකාරයෝ ඉන්න උන් දිහා බලාගෙන ඉන්න උන් සතුටු කරයි ටිකක් ඕගොල්ලෝ. உங்களை சந்தோஷிப்பிக்க வேணும்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. உங்களை அநேகர் வந்து சந்தோஷிப்பிக்க மகிழ்விக்க காத்திருக்கிறாங்க. නමුත් හොඳ මිත්‍රත්වයෙන් ඔබ සතුටු කරන එකට වඩා ඔබව පෝෂණය තමයි කරන්නේ. அதாவது இந்த நல்ல உறவானது உங்களை சந்தோஷிப்பிக்காமல் உங்களை போஷிக்கிறதாகவே காணப்படும். ඒ නිසා තමයි සමහරක් වෙලාවට පාස්ටර් විනෝද් පාස්ටර් පෝල් මිනිස්සු ඔයගොල්ලෝ එක්ක ලං වෙන්නේ නැත්තේ. ஆனப்படினால தான் அநேக நேரங்கள்ல வந்து மனுஷங்க எங்களோடு நெருங்காமல் இருக்கிறாங்க. ඕගොල්ලන්ගේ ප්‍රශ්නයක් ඉඳ නෙවෙයි. உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள் ඒගොල්ලෝ நிமித்தம் அல்ல. පෝෂණය වෙන්න කැමති නැහැ. அவங்க வந்து போஷிக்கப்பட அவங்க விருப்பம் இல்லை. ඒගොල්ලෝ නිවැරදි වෙන්න කැමති නැහැ. அவங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள அவங்க விருப்பம் இல்லை. මේක තමයි ඇත්ත. இதுதான் உண்மை. ඉතින් අපි දුරස් වෙනවා මේ වගේ සම්බන්ධකම් වලින්. அந்த மாதிரி உறவுகளின் நிமித்தமாக நாங்க தூரமாக ஆக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ටික බලන්න මං කියන දේ. சற்று யோசிச்சு பாருங்க நான் சொல்றது. හොඳ මිත්‍රත්වයෙන් අපිව පෝෂණය කරනවා. நல்ல உறவுகளானது எங்களை போஷிப்பிக்கிறதாகவே හොඳ இருக்கிறது. මිත්‍රත්වයෙන් අපිට අභියෝග එල්ල කරනවා. அதாவது நல்ல உறவுகளானது எங்களுக்கு சவால்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. පාස්ටර් විනෝද් පාස්ටර් පෝල් වගේ කට්ටිය එක්ක ඔබ ආශ්‍රය කරනකොට ඔවුන් කියනවා සුරේෂ් ඔයාට එහෙම කරන්න බෑ. හරිද සුරේෂ්? වගේ වයිෆ්ට ඔයා ගරු කරන්න ඕනේ. ඔයා මේ විදිහට ජීවත් වෙන්න ඕනේ. සුරේෂ් කියනවා "ඒ මොකද ඔයා මට කියන්නේ? මට එහෙම කියන්න එපා ඔයා." அதாவது சுரேஷ் அங்கிளுக்கு அவர் பாஸ்டர் சொல்றாரு, நீங்க இப்படி செய்யாங்க, உங்களை வைஃபை ஏசாயிங்க அப்படின்னு சொல்றதான சந்தர்ப்பத்தில் அவர் யோசிக்கிறாரு, நீங்க யார் எனக்கு இப்படி சொல்றதுக்குன்னு சொல்லி. අපි කැමති නෑ අපිට කවුරු අභියෝග කරන විට අපේ දුර්වලකම් ගැන. அதாவது நாங்க யாரும் விரும்பாம இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நபர் வந்து சவால்களை விடுவிக்கிறதான சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இருக்கிறதான பலவீனங்கள் வெளியில வர காரணத்தின் நிமித்தம். සුරේෂ් ඔයා හැම ඉරිදාම එන්න ඕනේ. හරිද පල්ලි? හිතනකොට එන්න බිදියක් නැහැ. එහෙම කොහමද පාස්ටර්? මට පුළුවන් විදිහට මං එන්නේ. එහෙම එන්න පුළුවන් වට ඕන. නමුත් එහෙම ආවත් ඔයාගේ ජීවිතේට ප්‍රශ්න. මට හිතනකොට තමයි යාත්‍රා කරන්න පාස්ටර්. එහෙම කරන්න බෑ සුරේෂ්. හරිද? ඒවට අපි කැමති නෑ. இவ்வாறான காரியங்களுக்கு நாங்க விருப்பம் இல்லை. අපි කැමති මේක අනිත් පැත්ත. நாங்க விருப்பப்படுற மற்ற பக்கத்துக்கு. කමක් නෑ. ඔයා ඉදලා හිටලා හරි යාත්‍රාවක් කරනවා නලු. ඒ ඇති හලු. நாங்க நினைக்கிறோம் இல்ல நீங்க எப்பயாவது இருந்துட்டு சரி ஜெபிக்கிறீங்க தானே, அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். යොහන් පාස්ටර් විනෝද් මම යාත්‍රා කරන්නේ නැහැ. මම ඇවිල්ලා ගිටාරය ගහලා උතර සින්දු ටිකක් කියම කියන ඒක කමක් නෑ හලු. අපසේ ගිටාරය ගහනවා. ඒක ලොකු දෙයක් නේ. நான் ஜெபிக்கிறது இல்லை பாஸ்டர், ஆனால் நான் வந்து கிட்டார் அடிச்சுட்டு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள பாஸ்டர் சரி சரி நீங்கள் எப்படியாவது வந்து பாடுறீங்க தானே, அது போதும்னு சொல்லி. පාස්ටර් විනෝද් මෙහෙම කියන යොහන් ඊළඟ දවසේ ගිටාර එක අල්ලන්න බෑ. යාත්‍රා කරන්නේ නැත්තම් බයිබලයේ කියවන්නේ නැතිනම් ඔය ගිටාර එක අල්ලලා එක සින්දුවක් කියන්නේ නැහැ ස්ටේජ් එකේ. பாஸ்டர் சொல்றாரு யோவானை பார்த்து, யோவான் நீங்க ஜெபம் பண்ணாம வந்தா அடுத்த நாள் இந்த கிட்டாரை தொடுறதும் இல்லை, ஒரு பாட்டும் பாடுற கூடாது அப்படின்னு சொன்னா. දැන් මොකද වෙන්නේ? இப்போ என்ன நடக்க போகுது? දැන් මෙයා කැමති නැහැ පාස්ටර්ට. இப்போ யோவான் வந்து பாஸ்டருக்கு விருப்பம் இல்லை. දැන් පාස්ටර් විනෝද් තමයි සෞත්තුම මිනිහා. இப்போ பாஸ்டர் வினோத் தான் மோசமான நபராக அவருக்கு தெரிகிறார். ඇයි පාස්ටර් විනෝද් හරි දෙයක් කියනෝනේ? ஏன்னு சொன்னா பாஸ்டர் வினோத் சரியான காரியங்களை சொல்றது நிமித்தம். පාස්ටර් විනෝද් හරි දෙයක් කියන්න හදන්නේ පාස්ටර් විනෝද්ට නෙමෙයි. මෙයාගේ හොදට. பாஸ்டர் வினோத் வந்து நல்ல காரியங்களை சொல்றது வந்து அல்லது சரியான காரியத்தை சொல்றது அவருக்காக இல்ல, யோவானுக்காக. ඒ නිසා තමයි පාස්ටර් විනෝද් පාස්ටර් පෝල් මේ සමහර කට්ටිය ඔයගොල්ලෝ එක්ක ලං වෙන්නේ නැත්තේ. ஆனப்படினால தான் சில நபர்கள் வந்து பாஸ்டர் போல் பாஸ்டர் வினோத் மாதிரியான ஆக்களோட அவங்க தொடர்பு படுறது இல்லை. ඒගොල්ලන් කැමති නැහැ ඒගොල්ලන්ගේ වැරදි පෙන්නලා දෙනවට. அவங்க விருப்பம் இல்லை உங்கள்ட்ட இருக்கிறதான பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு. ඒ නිසා හැංගෙනවා. அதனால ஒளியிறாங்க. මේගොල්ලන් බිසි නැහැ. මේගොල්ලන් හැංගෙනවා. அவங்க பிஸி இல்லை, அவங்க ஒளிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. මේ බිසි කියන මිනිස්සු ගොඩක් බොරු කහරයෝ.
හැදෙන්න කැමති නැති මිනිහා හැමදාම බිසි මිනිහා. அதாவது திருந்த விருப்பமில்லாத நபர்கள் தான் எந்த நாளுமே பிஸியாக காணப்படுறாங்க. බිසිද එච්චර? அவ்வளவு பிஸியா? තනිකර බොරුවක් නේ. තනිකර බොරුවක් නේ. එච්චර බිසිද? මේ ආශිර්වාදලත් ගහ ප්‍රතිපත්ති නිසා සම්බන්ධකම් නිසා இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மரமானது மூலதனத்தின் நிமித்தமாக அதாவது உறவுகளோடு இருக்கிறது. මේ හොඳ සම්බන්ධකම අපිව ධෛර්යමත් කරනවා. அதாவது இந்த நல்ல உறவுகள் எங்களை தைரியப்படுத்துகிறதாக இருக்கு. පාස්ටර් විනෝද් පාස්ටර් පෝල් එක්ක ඔයගොල්ලෝ ලං වෙන විට ඔයගොල්ලම ධෛර්යමත් කරන්න යන්න. பாஸ்டர் வினோத் பாஸ்டர் போல் போன்ற நபர்களோடு நீங்க தொடர்பு பற்றதான சந்தர்ப்பத்திலே நீங்க வந்து மாற்றம் அடைகிறவர்களா இருக்கீங்க. ඩොක්ටර් අමාලිව දිහා බැලුවම මම ධෛර්යමත් වෙනවා. டாக்டர் அமாலி அக்காவை பார்த்தா நான் வந்து தைரியப்படுகிறவரா இருக்கிறேன். ඔව් මෑත්ත. එයාගේ උනන්දුව උත්සාහය එයාගේ අම්මා වෙනුවෙන් තාත්තා වෙනුවෙන් එයා කරලා තියෙන දේවල් දැක්කම මාව ධෛර්යමත් වෙනවා. அவங்களுக்கு இருக்கிறதான முயற்சி அவங்களுடைய அதாவது பெற்றோர்களை குறித்து அதை பார்க்கறதான சந்தர்ப்பத்திலே வந்து நான் அதன் நிமித்தமாக தைரியப்படுகிறேன். මම සර්විස් එකට එන්න පොඩ්ඩක් පරක්කුනේ මම උදේ පාන්දරම ආවා. මම එන්න යනකොට තරුණ ගෑනු ළමයෙක් මාව අල්ලගත්තා. சர்வீஸ்க்கு பாஸ்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுக்கான காரணம் அந்த இடத்துல வர்றதான சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிப சகோதரியை கண்டாராம். අවුරුදු 88ක තරුණ ගෑනු ළමයෙක් මාව අල්ලගත්තා. යාත්නාවක් කරගන්න. அதாவது 88 வயதுள்ள ஒரு வாலிப பிள்ளை வந்து பாஸ்டரை பிடிச்சு கொண்டாங்களாம். පුදුම සතුටක් ඇති වුණා. එයා මට කියනවා පාස්ටර් මට 88යි. அவர் என்ன பார்த்து சொன்னா பாஸ்டர் எனக்கு 88 வயசு. එයා තාම ෆ්‍රෙන්ඩ්ෂිප් ගෲප් කරනවා. அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் செய்கிறாங்களாம். එයා කියනවා අද මම පොතේ ඔක්කොම ලියාගෙන ආවා. ඔයාගේ නෝට්ස් ටික උගන්වන්න. அவங்க சொன்னாங்களா இன்னைக்கு நான் எல்லா நோட்ஸை எழுதி கொண்டு வந்து நீங்கள் சொன்னது மற்றவங்களுக்கு வந்து அதை கற்பிக்கிற வண்ணமாகன்னு சொல்லி. මම හරි ආසයි පාස්ටර් දේව සේවය කරන්න. அவங்க சொன்னாங்களா நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன் பாஸ்டர் ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறதுக்குன்னு சொல்லி. 88 வயது. ප්‍රියදුව යට ඇවිදින්න තමයි. அவங்களுக்கு நடக்கிறதுக்கும் கஷ்டம். එයා මාව එන්කරේජ් කරා. அவங்க வந்து என்ன உற்சாகப்படுத்தினாங்க. මේ පාස්ටර් එක්ක සෙට් වෙන්න ප්‍රියා නංගලා එක්ක එක්කව වෙන්න ඒගොල්ලෝ ඔයගොල්ලම ධෛර්යමත් කරයි. இந்த நாளில் கூட பாஸ்டர் பிரியாக்காவோடு நீங்கள் இணைங்க அவங்க உங்களை தைரியப்படுத்த வல்லவர்களாக இருக்காங்க. ධෛර්යමත් වීම පුදුමාකාර දෙයක් කරනවා. அதாவது தைரியப்படுத்தல் நிமித்தமாக அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள අර போகிறோம். පින්තූරේ දාන්නකෝ ආයි පළවෙනි පින්තූරේ පාස්ටර් විනෝද් come to the stage. Amen. ඒ පින්තූරේ දිහා බලන්න. இந்த படத்தை நோக்கி நீங்க பாருங்க. Amen. මේ ආශිර්වාදලත් ගහ. இந்த மரமானது ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக காணப்படுது. වටපිටාවට බලපෑමක් එල්ල කරන ගහ. அதாவது சுற்றி இருக்கிறதான நபர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மரமாக இருக்கு. මිනිස්සු මේක දැක්කම මිනිස්සුන්ට ආස හිතන ගහ. ஜனங்கள் இதை கண்டவுடன் அவங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மரமாக இருக்கு. මම කැමති කියන්න ඔබටත් පුළුවන් ඒ වගේම ගහක් වෙන්න. நான் விரும்புகிறேன் இன்னைக்கு சொல்ல உங்களுக்கு முடியும் அவ்வாறான ஒரு மரமாக மாறுறதுக்கு. ඔබේ ජීවිතේ, ඔබේ පෞල් ජීවිතේ, ඔබේ ආර්ථිකය, ආත්මික ජීවිතය මේ වගේ ගහක් වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய பொருளாதாரமானது இவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறப்போகிறது. ඔබ එවැනි ගහක් වගේ ජීවත් වෙන්න කැමති නම් ඉන්න ස්ථානේ නැගිටින්න. நீங்க இவ்வாறான மரத்தை போல நீங்க வாழ விரும்புங்கன்னு சொன்னா இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. අද අලුත් තීරණ ගන්න යනවා. இந்த நாள்ல நீங்க புதிய தீர்மானங்களை எடுக்க போறீங்க. ඒ වගේ ගහක් වෙන්න කැමති නම් ඔබගේ අත් දෙක තීරයට ඔස්සවන්න. இவ்வாறான மரத்தை போல மாறணும்னு சொன்னா உங்களுடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்துங்க. දැන් ඔබ කියන්න ජේසුස් මට ඕනේ මේ වගේ ආශිර්වාදලත් ගහක් වෙන්න. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே எனக்கும் வேண்டும் இவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தை போல மாறணும்னு சொல்லி. ඔබ ජේසුස් එක්ක තප්පර 15ක් කතා කරන පාස්ටර් විනෝද් අපිට මඟ පෙන්වන්න යනවා. நீங்க இயேசுவோடு கூட ஒரு 15 நிமிடம் நீங்க ஜெபிங்க உங்களை பாஸ்டர் வழி நடத்துவார். Thank you Jesus.